அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்பாவுடைய திருநாமத்தினால் ஆண்டவரே கூடி வந்து ஜெபித்து ஆராதித்து பாடி துதிக்க கொடுத்து இந்த மகத்துவ கிருபை மறுபடியுமாக இந்த மாதத்திலே ஆண்டவரே முதல் வாரத்திலே நாங்கள் உங்கள் சமூகத்தில் சுத்த இருதயத்தோடு அப்பா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு அன்போடு கூட அப்பாவுடைய திரு சமூகத்தில் கூடி எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களப்பா. இந்த நாளுக்காக உன்னை சோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டு கடந்த நாட்களில் தேவரே உங்களுடைய சிலுவை மரணத்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக அதனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையின் உபதேசத்தை அறிந்து புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே உணர்வுகளாக அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்க கடந்த நாட்களில் நமது பிரசன்னத்தை எங்கள் காண்பித்திருக்கிறார்கள். தெய்வீக சத்திய வார்த்தைகள் எங்கள் எவ்வளவா எங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று உணர்ந்தவர்களாய் அப்பா சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கோம். ஆண்டவர் உலகத்தின் பாடுகள் ஆசை இச்சைகள் சரீரத்தில் காணப்படும் வேண்டாத பலவீனமான காரியங்களாம் தேவரை தடுத்து நிறுத்தி எங்களுக்காக அந்த கல்வாரின் சிலுவிலே எல்லா எங்களுடைய அக்கிரமத்தையும் நோய்களும் சுமந்து தீர்த்து அப்பாவுடைய காயப்பட்ட தன்மை குணமான சொந்த சத்திய வார்த்தை இந்த நாட்கள் நிறைவேறத்தக்கதாகவும் அதை நான் நினைவுறத்தக்கதாக கடந்த நாட்கள் எங்களுக்கு நீ நினைப்பூட்டினீர் ஆண்டவர். காலத்தின் கொடுமையான நாட்கள் வேதத்தின்படி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவருக்கு எங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்கெடுக்கத்தக்கதாக எங்கள் ஜீவன் உள்ள வரைக்கும் ஆண்டவரே அப்பாவுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக சாட்சி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்கள் நாட்களை நாங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதான் கிருபை உண்டாயிருக்க முடியாது. தேவரே கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா தகப்பனே உமது அன்பை நாங்கள் ஆண்டவர் எப்படியாவது சுழிமடுத்த எங்கள் இருதயத்தில் ஒரு இடத்துக்கு தான் ஊற்றப்பட்டிருக்கிறதோ அந்த அருளப்பட்ட பரிசுத்தாவி ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் நோய்க்கும் இடப்படாதபடி ஆண்டவரே நீ சிந்தி நம்ம தூய பரிசுரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும். அந்த பரிசுத்தம் எங்களை மூடிக்கொள்ளும். எங்களை ஒவ்வொருவரையும் தேவரே நம்ம கருவத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை விடுதலை வேண்டும்பா. எங்கள் பாவம் நிச்சயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாங்கள் உங்களுடைய எண்ணத்தை செலுத்துவோம் என்று இல்லாதபடிக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த மகிமையின் தீபம் எங்கள் எப்போதும் எழுந்து கொண்டிருக்கத்தக்கத வருகையிலே அப்பா நாங்கள் பேர் சொல்லி அழைக்க தகுதி உள்ளவர்களாய் நாங்கள் உமாலை தெரிந்து கொள்ளப்பட இந்த வேலையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா. சகோதர கடந்த நாட்களெல்லாம் நீர் ஆண்டவர் உமக்காக பிரயோஜனப்படுத்தி உமது திவ்ய சத்தியவார்த்தையில் பேசவும் செய்யவும் கொடுத்த சகோதரன் வல்லமின் வார்த்தையில் அபிஷேகத்தை நட்டிலாம் ஆவின் வரங்களான் கனிகளான் நடத்தப்பட ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் செய்ய போகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இந்த மகா மகிமையான பிரசன்னம் அவர் ஆளுகை செய்து இப்பொழுது நாங்கள் கூடியிருக்கோம் பிள்ளைகளை ஆண்டவர் நாமத்தை விசுவாசங்களை ஏற்றுக்கொண்டவர்களாய் நீர் எங்களுக்கு கொடுத்த தகுதி முதலாவது பிள்ளைகள் ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் கொடுத்த கிருபை அந்த கிருபை எங்களுக்கு முத்திரையாய் கொடுத்த பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்தாவின் நிச்சயத்தோடு ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்த நற்கிரிகளுக்கு பாத்திரம் மாற்றப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை முழுவதும் தேவரே எந்தவித இடத்தடைகள் மனிதர்களாலும் சத்துருவினாலும் இயற்கையினாலும் உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் சுற்றிலும் பரிசுத்த ஆண்டவர் ரத்த எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முதல் பாடல் ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசரி மீதில் ஆசிர்வாதம் ஊற்றிடு அருள் மாறி எங்கள் பேரில் வரிசிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவேன். ஆண்டவா பிரசன்னமாயி ஜீவனோதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில்
வருசிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவேன் தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோ அருள் மோரி எங்கள் பேரில் வருசிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவேன் ஆண்டவா விபக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன் அன்பில் ஜுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறேன் அருள் மாறி எங்கள் பேரில் வருசிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவேன் தாச தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியோம் பெந்தெகோஸ்தின் திவ்யமே தந்து ஆசீர்வதியும் அருள் மாறி எங்கள் பேரில் வருசிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவேன். அல்லேலூயா. அடுத்த பாடல் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்ப வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே ஊளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மதீவினிலே பக்தரை தேற்றினீரே பத்மதீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த
இந்த வேளையிலே ஆவி ஆனவரே அன்பினாவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் இந்த வேளையிலே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியை வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியை வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். முறைமையின்படி ஸ்திரீகள் 3ஆம் நாள் அதிகாலை வேளையில தூப வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு சுகந்த வர்க்கம் இடும்படியா கல்லறை தோட்டத்துக்கு போகிறார்கள். அங்கே போனால் கல்லறை திறந்திருக்கிறது. அவர் சரீரத்தை காணவில்லை. உள்ளே பார்த்தால் ஒரு தூதன் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீங்கள் மரித்தோரை உயிர்த்தோரிடத்தில் தேடுவது என்ன? அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். ஆக இதை போய் நீங்கள் உங்கள் சீஷர்களுக்கு இதை போய் உயிர்த்தெழுந்ததை, இந்த செய்தியை உங்கள் சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று அந்த தூதன் சொல்லுகிறான். அதே ஸ்திரீகள் சீஷருக்கு சொன்னார்கள். பேதுரு யோவான் ஓடி போய் பார்த்தார்கள். இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இந்த பூமியிலே திஷ்டாந்தமாய் தன்னை வெளிப்படுத்தினார். தான் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதையும் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் ஏற்பட்டது. இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே தூதன் சொன்னது இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களுக்கு, அவர்களுக்கு போய் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், என் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இது இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த ஒரு கட்டளை. பவுல் அதை குறிப்பிடுகிறார். சுவிசேஷத்தை சொல்லுவது நம்மேல் விழுந்த கடமை, சொல்லாதிருப்பேனானால் எனக்கு ஐயோ. அப்போ அந்த சீஷர்களுக்கு இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்ல வேண்டும். அப்ப அந்த சீஷர்கள் யார்? அதுக்கு ஒரு விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை முதல்ல கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தேவநீதியை தரிப்பிக்க வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் நீதிக்குள்ளாய் நடத்த வேண்டும். இவர்கள் தான் சீஷர்கள். இந்த சீஷர்களுக்கு அந்தியோகியா பட்டணத்தில கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே சகோதரரே, அதாவது சீஷர்களே என்று அழைக்கிறார். சகோதரர்கள் என்ற உரிமை கொண்டாடினாலும் சீஷர்கள் என்ற கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சுவிசேஷ பணி என்ன? அழைக்கப்பட்டபடி செய்கிறார்கள். போதர்கள் சபைகளை நடத்துகிறார்கள். பல மிஷினரிகள் பல காடுகளையும் மேடுகளையும் அலைந்து ராஜ்யத்தை எழுப்புகிறார்கள். ஆனால் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சீஷர்களாய் இருக்க வேண்டும். அப்ப அந்த சீஷர்கள் எதை செய்ய வேண்டும்? மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த வேண்டும். இன்னைக்கு மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தாதபடி நாம் சீஷர்கள் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ அழைக்கப்படக்கூடவே கூடாது. அப்ப அந்த சுவிசேஷம் சொல்லுதல், ஃபுல் காஸ்பல் என்று சொல்வார்கள். அது என்ன? ஒரு 5 காரியம் இருக்கிறது. முதலாவது அவருடைய பிறப்பு, அது மட்டுமல்ல அவருடைய ஊழியம், ஊழியத்தில் அவருடைய போதனைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் வந்துவிடும். அதற்கு பிறகு அவருடைய இறப்பு, அதுல பாடுகள் எல்லாமே அதுல வந்துவிடும். அவர் உயிர்த்தெழுந்தது, அதுவும் நமக்கு பாடமாக இருக்கிறது. உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் வீணாக போயிருக்கோம். நாம் உயிர்த்தெழுந்த தேவனை தான் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் நம்மையும் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த உயிரோடு எழுப்பும் நாள் தான் வருகை. இந்த 5 காரியத்தை, பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், இறப்பு, பாடுகள், உயிர்த்தெழுதல், உயிர்ப்பு, அடுத்தது வருகை, இந்த 5ஐயும் அடக்கினதுதான் சுவிசேஷம். இந்த 5ம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கும். இதற்கு ஆதாரமாக நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம், பழைய தீர்க்கதரிசன காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம். எங்க சுற்றினாலும் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து மையமாய் கொள்வதுதான் அது சுவிசேஷம். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் இருந்தார். அது அப்போஸ்தலர் 1:3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தத்தினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அந்த சீஷர்களுக்கு 40 நாளும் அவர் பிரசங்கித்தாராம். அந்த 40 நாள்ல ஒரு 3 முறை அந்த சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். இன்றைக்கு சீஷர்களுக்கு அன்னைக்கு சொல்லப்பட்ட உயிர்த்தெழுந்த தேவனை குறித்து சொல்லுங்க. ஏனென்றால் இந்த சீஷர்கள் ஒருவரும் கூட இல்லை. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணினது அரிமத்தியவரனாகிய யோசேப்பு, நிக்கதேமு, இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினார்கள். உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்துவை முதல்ல பார்த்தது ஸ்திரீகள். அந்த தூதன் சொன்னதைத்தான் அவர்கள் இங்கே சீஷர்களுக்கு சொன்னார்கள். ஓடி போய் பார்த்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை.
எம்மாவுக்கு வழிமாறி போன சீஷர்கள் இருவருக்கு இயேசு கிறிஸ்து தன்னை பிரதிநிச்சயமாய் வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் 3 முறை தன்னுடைய சீஷர்கள் தான் நேசித்தவர்கள் இந்த தன் அஸ்திபாரத்தை இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் என்று அழைப்பை பெற்ற அந்த அப்போஸ்தலர்கள், அந்த கூட்டத்தாருக்கு, அந்த சீஷர்களுக்கு 3 முறை அவர் வெளிப்பட்டார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் சீஷர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, இன்னைக்கு அதைத்தான் இந்த சம்பவத்தில் பார்க்க போகிறோம். நாம் 3 முறை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பிரதிட்சமாய் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அந்த 3 முறையும் அவர் என்ன காரியங்களை செய்தார், அந்த சீஷர்களுக்கு காணப்பட்ட குறைகளை நீக்கி அவர்களை எப்படி நிறைவுள்ளவர்களாய் மாற்றினார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதே போல மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாயிரும். இவர்களுடைய என்ன காரியங்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல் அவர்களுக்கு தரிசனமாகிறார். இவர்கள் எருசலேமில் தரித்திருக்கிறார்கள். என்ன ஆயிற்று? இவர்கள் பயம், யூதர்களுக்கு பயம். எங்கே இயேசு கிறிஸ்துவையே கொண்டு விட்டார்களே, அவரை பின்பற்றின சீஷர்களாகிய நம்மையும் அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ என்று உயிருக்கு அஞ்சி பயந்து அவர்கள் 11 பேர், ஒருவன் மரித்து போனான். 11 பேரும் ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டார். 11 பேரா அல்லது 120 பேரா தெரியாது. அவர்கள் ஒரு இடத்துல தங்களை அடைத்து கொண்டு மறைந்திருக்கிறார், ஒளிந்து இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இது தகவல் கிடைத்தாலும் இவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், வருவார் என்று அறிந்திருந்தோமானாலும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கத்தானே செய்கிறது. இந்த பயம் எதை குறித்தான பயம்? இன்னைக்கு மனிதனுக்கு நிறைய காரியங்களை குறித்து பயம் இருக்கத்தான் செய்கிறது. பயம் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? நாளை தினத்தை குறித்தால் பயம், இப்போது நடக்கிற யுத்த காரியங்களை நினைத்தால் பயம், இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து வேலை செய்கிறவர்களுக்கு பயம், எப்போ கம்பெனி இழுத்த மூடுவானோங்கிற பயம், சின்ன வியாதிகள் வந்து விட்டாலும் இன்னைக்கு பெருநோயாய் மாறிவிடுகிறது பயம், சரீரத்தின் வியாதிகளை குறித்து பயம், பொருளாதாரத்தை குறித்து பயம், இப்போ கேஸ் இல்லை அதை குறித்து பயம், பிரயாணங்கள் போறதுல பயம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை பயம் பயம் சூழ்ந்திருக்கிற ஒரு காரியம். யோசித்து பாருங்க, இந்த பயப்படுகிறவர்கள் என்ன ஆகும்? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்போ இன்னைக்கு மற்றவர்கள் மூலம் நமக்கு பயம். இன்னைக்கு ஈரானும் அமெரிக்காவும் அவர்கள் மோதிக்கொள்கிறார்கள். இந்தியாவில் இருக்க நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். பொருளாதாரம் என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன எப்படி நிலைமை ஆகுமோ என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. கொரோனா வந்த காலத்துல அத்தனை பேர் வீட்டுக்குள் பூட்டி கொண்டு வெளியே போனால் மரணம் வந்து விடுமோ என்று சொல்லி பூட்டப்பட்ட அறைக்குள் கிடந்தமே ஒரு பயம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பயம். இதை தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைய பயம். கடன் பட்டார் நெஞ்சம் போல என்று சொல்வார்கள். கடனை கொடுக்க திராணி இல்லாத போது மானம் உள்ளவர்களுக்கு பயப்படுவார்கள், மானம் இல்லாதவங்க எதுக்கு வேணாலும் துணிஞ்சிருவாங்க. அப்போ பயம். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து பயம். இன்னைக்கு உண்மைதானே? இன்னைக்கு எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சரியா வாழ்க்கை அமையாவிட்டால் பயம், பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் செய்யவிட்டால் பயம், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின பிறகு எங்கே தங்களை மறந்து போய் விடுவோ என்ற பயம். இப்படியெல்லாம் மனுஷனை நினைத்து விட்டால் அவனுக்கு பயம் வருகிறது.
அந்த பயம் கண்ணியை வரவழைத்து விடும். அதான் தாவீது ஒரு ஆலோசனை சொல்லுவான். சங்கீதம் 56:3 வாசிக்கலாம். சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அழகா சொல்லிட்டான். எனக்கு பயம்னு ஒண்ணு வந்துச்சா, அன்னைக்கு நான் உண்மைதான் நம்புவேன். எனக்கு எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலான ஒரு வார்த்தை. இந்த தாவீது வாழ்க்கையில எதை குறிச்சும் பயப்படாதவன். எதிரிகளை குறித்து பயப்பட மாட்டான், பெலிஸ்தனை குறித்து பயப்பட மாட்டான், சிங்கம் கரடி எதை குறிச்சும் அவனுக்கு பயம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவன், அவனுக்கு சில பயங்கள் வந்தது. அப்படி வரும்பொழுது நான் உண்மை நம்புவேன்னு சொல்றேன். அப்போ பயத்தை நீக்குவதற்கு ஒரு மருந்து இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுடைய வியாதிக்கு நீக்குவதற்கு மருந்து இருக்கலாம், பலவீனத்தை நீக்குவதற்கு ஆகாரங்கள் பயன்படலாம், உடலை தேற்றுவதற்கு எக்ஸசைஸ் இருக்கலாம். ஆனா இந்த பய உணர்வுகளை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். வாழ்க்கை பயணத்தில் ஒரு தனிமைப்படும் பொழுது பயம், தனியா ஒரு இடத்துக்கு போயினானால் பயம். ஆனால் நம்ம கூட வாழ்க்கை பயணத்தில் ஒருவர் கூட இருப்பாரானால் அது பயத்தை நீக்கி போடும். சரி, வாழ்க்கையிலே துணையாக மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் உங்க கூட வர முடியுமா? அதை இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட வருவேன், கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பட் அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு வருமானால் நம்முடைய வாழ்க்கையில பயமே வராதாம். சங்கீதம் 118:6 முதலாவது வாசிக்கலாம். சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் பயத்தை சாத்தானும் ஒன்றும் செய்து விட முடியாது. அவனை கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷவனுக்கு விரோதமா என்னத்தை செய்வான்? அவ நீ எதை கொஞ்சம் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு தீமை செய்வதற்கு தான் பயப்படணும். இன்னைக்கு மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும். ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில பாவத்துக்கான சூழ்நிலை வந்தது. யாரும் பார்க்கவில்லை, யாரும் ஒன்றும் சொல்லிவிட முடியாது. ஆனா கர்த்தரினை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த பாவம் செய்ய அவன் பயப்படுகிறான். அதுதான் உண்மையான பயம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தீமையை தான் விலகணும், அதுக்குத்தான் நாம் பயப்படணும். பொல்லாப்புக்கு தான் நாம் பயப்படணும். அப்ப கர்த்தருக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். மற்ற எதுக்கு மனுஷனுக்கோ, உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கோ, ஆளுகை செய்பவர்களுக்கோ நாம் எதை குறிச்சும் பயப்பட வேண்டியதே இல்லை. அப்படி பயந்தால் பயந்த காரியம் நேரிடும், அது கண்ணியையும் ஏற்படுத்திவிடும். சரி, வாழ்க்கை பயணத்துல யாராவது ஒருத்தர் கூட வந்தா, பிசிக்கலா கூட இருந்தா நமக்கு நல்லது. அப்படி இருக்கிறாரா? அது எப்படி? அதுலதான் நம்ம விசுவாசத்தை காணப்படுத்தணும். எப்படி என்றால், இன்னைக்கு அவர் வார்த்தையாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். வார்த்தையும் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது. இந்த வார்த்தையும் ஆவியும் சேர்ந்த ஜீவ வார்த்தையாக மாறிவிடுகிறது. அப்போ உயிருள்ள வார்த்தைகள். அப்போ பயப்படும் போது நீங்கள் அவர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் அந்த பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். எபிரேயர் நிருபம் 13 5, 6 இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 13 5, 6 வசனங்கள். ஐந்து ஆறு இல்ல 13 எபிரேயர் 13. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாங்க தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான். அப்ப என்ன செய்யணுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவர் வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்க அறிக்கை செய்யும்போது, இந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள்.
ஆனா கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். அந்த வார்த்தை அது ஜீவ வார்த்தை. இந்த நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பயத்தை நீக்கி போடும். இப்ப நாசில் சுவாசம்ல மனிதன் நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். உங்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்ப அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இன்னொன்னு 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கும்போது அது நுகங்களை முறிக்கும். அது பலமுள்ள ஆவியானவர். பயத்தை புறம்பே தள்ளும். தெளிந்த புத்தி. ஒரு காரியம் தான் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, பிரச்சனை. அதுல என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் ஒரு தெளிந்த காரியத்தை புத்தியோடு தெளிந்த புத்தியாய் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது எந்த பயமும் வரவே வராது. நம்ம யாருக்கும் பயப்பட தேவையும் இல்லை. அப்போ பாருங்க, உண்மை உள்ளவன் பயப்படவே மாட்டான். ஏன் அந்த உண்மை? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நமக்குள் வரும்போது சகல பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆகவே நம்ம பயப்பட தேவையே இல்லை. பாவம் செய்யறவனும் தீமை செய்யறவன் தான் பயப்படணும். இன்னைக்கு ரோட்ல நம்ம தைரியமா நடந்து போறோம். ஆனா கொலைக்காரனும் கொள்ளைக்காரனும் கஞ்சா வைக்கிறவன் கேடி கேட்பேன் எப்படி இருப்பாங்க? இருட்டுல பயந்து பயந்து வாழ்க்கை நடத்துவாங்க. அவன் பெரிய தைரியசாலி மாதிரி இருக்கலாம், ஆனா பயந்து தலைமறைவாகத்தான் வாழ்வார்கள். அவன் போல தைரியமா ரோட்ல தலைநிமிர்ந்து நடக்கவே முடியாது. அதான் நம்ம உண்மை உள்ளவனுக்கு உத்தமருக்கு கர்த்தர் எப்பொழுதும் தொட. அப்போ நம்ம நாசு சுவாசமான மனுஷனை நம்பதை விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். உன்னை பயமுறுத்துக்கிற எந்த காரியம் நீங்கிப்போம். பயப்படாதே பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்படி 365 இடத்துல நீ பயப்படாதேங்கிற வார்த்தை வருகிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை பயமுறுத்துவதற்கு ஏதாவது ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. ஒரு வியாதி வருகிறது, அப்பாவுடைய காயத்து தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஒரு அவமானம் நிந்த வருகிறது, ஆண்டவரே நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர், நீர் என்னை கனப்படுத்துவீர் சொல்லி பாருங்க. மற்றவங்க உங்களை அற்பமா எண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்க பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார் சொல்லி பாருங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் யாருக்குள்ள அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் எதை குறித்து பயப்பட மாட்டார்கள். இன்னொன்று, சாத்தானும் யாருக்கு பயப்படுவானோ? கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை கண்டு சாத்தானும் பயப்படுவான். ஏனென்றால் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கண்டு சாத்தானுடைய கண்கள் கூசிப்போம். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க. சங்கீதம் 119 165 அதையும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை. அழகா வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய வேதம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு பயம் கிடைக்காது, பயமே வராது. சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு உண்டாயிருக்கும். அப்போ அந்த பயம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துவிடும், சமாதான குலைச்சலை ஏற்படுத்திவிடும், பீஸ் ஆஃப் மைண்டை சிரித்து விடும். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யறது? அந்த வார்த்தையை நேசிக்கும் பொழுது அது மிகுந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ வேதத்தை நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். இன்னும் சில வசனங்களை சொல்றேன். இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளால சமாதானம் இல்லைங்கிறாங்க, அதை குறிச்சு ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனா ஏசாயா 54:13 வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 54:13.
உன் பிள்ளைகள் எல்லோரும் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் இன்னைக்கு அனைத்து பிள்ளைகளை குறித்த ஒரு பயம். ஐயோ, பிள்ளை கைவிட்டு போயிடுவாங்களோ, அல்லது வாழவட்டியா போயிடுவாங்களோ, அல்லது அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, கேள்விக்குறியாகி விடுமோ, இப்படி பல பயங்கள் ஏற்படும். ஆனா உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களானால் உன் பிள்ளைகளால் உனக்கு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். அப்ப முதுமையிலும் நீ பயப்பட தேவையே இல்லை. உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒளிமுறை கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஏசியா 48:18 ஒரு காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிக்க கேட்கலாம். ஏசியா 48:18 என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும். இந்த நதியை பாருங்க, சமுத்திரத்தின் அலையை பாருங்க, நம்ம மைண்ட்ல ஒரு பீஸ் வரும். உண்மைதானே? நீங்க நல்லா தண்ணீர் புரண்டு ஓடுகிற இந்த நதியை பாருங்க. எங்க ஒரு பக்கத்துல எல்லாம் தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. ஒரு வற்றாத நதி. பெருமழை காலத்துல பெருவெள்ளமாய் போகும், மற்ற காலத்துல தெளிந்த தண்ணீர் ஓடிக்கொண்டு. மாலை பொழுதுல அங்க போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்தா அப்படியே நம்ம மைண்ட் ரொம்ப பீஸா இருக்கும். அநேகர் அந்த நதி ஓரங்களில் உட்கார்ந்து ஜெபிப்பார்கள், தியானிப்பார்கள். இப்படி பல அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே அந்த ஓடுகிற நதியை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அதுபோல கடற்கரைக்கு ஏன் போகிறார்கள்? பிரச்சனை உள்ளவங்க தான் கடற்கரை போறாங்க. அங்க போனா அந்த அலையை பார்க்கும்போது அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறவருடைய சிந்தனைகள் ஒரு தெளிவு பெறும். அந்த அலையை பார்க்க பார்க்க நம்முடைய மனசுல சில மனுஷங்க மீன் தொட்டி விட்டு வைப்பாங்க. எதுக்காக? இந்த தண்ணீரையும் மீன்கள் ஓடுவதையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அதை காட்டிலும் மேல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்குள் வரும் பொழுது அது என்னதான் இருக்கும்? தெளிந்த நதியை போல. அப்ப வற்றாத ஜீவனதி இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த அவருடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் சமாதானக்காரர், சமாதான பிரபு. சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த சமாதானத்தின் அபிஷேகத்தை அவர் மேல் வைத்திருக்கிறார், நம்மேல் வைத்திருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களை பார்த்தவர், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து நம் நடுவில் வருவாரானால் சமாதானம், பயப்பட தேவையே இல்லை. அன்னைக்கு சீசர்களுக்கு அதை தான் சொல்லுது. அன்னைக்கு வாழ்க்கையில எத்தனையோ பேர் பயந்து 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 தங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தைரியமா சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நடுவில் இருப்பாரா? வார்த்தைகள் உனக்குள் இருக்குமானால் நீ சமாதானம் பெறுவாய். வாழ்க்கையில பயமே வராது. சமாதானம் ஆயுசை பெருக செய்யும். அப்படி நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொன்று சீசர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்போ அடுத்தது எதை சொல்ல வேண்டும்? அந்த சீசர்கள் எப்படி இருந்தார்கள்? அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே கூட சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டானால் காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல வந்துட்டு போகும்போது தோமா இல்லை, அவர் இங்கே தைரியமா வெளியே போயிட்டார். இப்போ அவர் ரூமுக்கு வர்றார். வந்தவன் சொல்லுங்க, ஐயா அவன் இயேசு கிறிஸ்து நாங்க கண்டோம். உடனே சொல்லலாம், அது எப்படி? அவர் தான் மரித்து அடக்கம் பண்ணி ஆயிட்டேன், நான் அவரை பார்த்தாதான் நம்புவேன், அவர் விழாவில் கையை போட்டாதான் நம்புவேன் என்று சொல்லி அவன் ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர், முடிக்கிறவரும் அவர். இந்த ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த தோமாவை கொண்டுதான் இந்தியாவை அவர் ரட்சிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ இந்தியாவில இருந்து அவர் ஊழியம் பண்ணா அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் வேணும்? பேதுருக்கு விசுவாசம் ஒளிந்து போகும் முன்னே கர்த்தர் செய்தாராம், அவனுக்காக வேண்டிக் கொண்டார். அதே போல இவன்
விசுவாசமா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே சந்தேகம் வந்து விட்டது என்று தெரிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சந்தேகத்தை தீர்க்கிறார். உடனே நீங்க வேதத்துல சில சந்தேகங்கள் வரும், சில கேள்விகள் வரும். அந்த சந்தேகம் அவிசுவாசத்துக்கு நேரா போய்விடக்கூடாது. நீங்கள் தேவனிடத்துல விசுவாசத்துக்கு காத்திருங்கள். அந்த சந்தேகத்துக்கு சில தெளிவுகளை கொடுப்பார். எனக்கு வாழ்க்கை பயணத்திலும் நமக்கு அநேக காரியங்களை குறித்து சந்தேகம் வரும், சிலரை குறித்து சில சந்தேகங்கள் வரும். ஆனா அந்த சந்தேகங்களை நீக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்ப தோமா சந்தேகப்பட்டான் தெரிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து 2வது முறை அங்க தரிசனமாகிறார். அப்ப தோமா பேசுனதெல்லாம் அவருக்கு அறிந்திருக்கிறார். உடனே சொல்லுகிறார், தோமா, நீ விழாவில் கையப்படுன்னு சொன்னியே, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போமானால், நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் வரவே வராது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை குறித்து நமக்கு சந்தேகமே வராது. ஏனென்றால் அவருடைய வாக்கு தத்தங்கள் புத்தி கிட்டாத பெரிய காரியமாக இருக்கும். நம்முடைய உலகத்தின் அறிவினால் அதை தியானிக்கவே முடியாது. அவருடைய காரியங்கள் அவ்வளவு பெரிதா இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. மத்தேயு 21 அதிகாரம் 21 வசனம், 21 இயேசு கிறிஸ்து சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்பதை போதித்திருப்பார். இதை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 21 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சந்தேகப்படாம. காட்டத்தி மரத்தை வேரோட பிடுங்கி போய் கடல்ல போய் விழுந்தோம்னா அது எப்படி போய் விடும்? நம்ம புத்தி, அதுலதான் நம்ம புத்தி. இப்போ வேலைக்காரர்களே இயேசு கிறிஸ்து வருகிறார்கள், மரியாதை வருகிறார்கள் கல்யாண வீட்டுல, காணவர் கல்யாண வீட்டுல. இப்போ மரியாதை சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவங்க சமையல்காரங்க, இவர்கள் தச்சு விட்டு குடும்பம், ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுல ஏதோ அற்புதங்களா செய்திருக்கிறார், அது ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த நேரத்துல ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்த்தா சமையல்காரர்கள் அங்கே வருகிறார்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உடனே அவர் என்ன சொல்றார்? கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்பும். நல்லா கவனிங்க, கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸை கொண்டு வாங்க, இல்ல கிரேப் ஜூஸை கொண்டு வாங்க, எதுவும் சொல்லலை. திராட்சை பழத்தை கொண்டு வாங்க புளிஞ்சு ஊத்துங்கன்னு சொல்லலை. கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்க. நிரப்பியாச்சு. மொண்டு கொண்டு 10 விசாரிக்கிறதுல கொடுங்க. அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அதை டெஸ்ட் பண்ணல, ஆக்கில் வச்சு பார்க்கல, கொண்டு போய் பந்தியில ஊத்துறாங்க. ஊத்துற தண்ணி சந்தேகப்படாம ஊத்துறாங்க. அதை குடிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, கல்யாண வீட்டுல சாம்பார் ரசமா மாறுறதான் பார்த்திருக்கோம், மோர் தண்ணியா மாறுறதான் பார்த்திருக்கோம். இது இவ்வளவு 3 நாள் விருந்து வச்சோம், இந்த ரசம் இவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது, இந்தின ரசம் இவ்வளவு மகிமையா இருக்கிறது என்று சொல்லி கல்யாண வீட்டுக்காரனை பாராட்டுகிறார். யோசிச்சு பாருங்க, பாராட்டப்பட வேண்டியது யாரு? இன்னைக்கு கர்த்தர் பல அற்புதங்கள் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதம் நடக்கு. இந்த பாராட்டுகளை புகழையும் பெறுவது யாரு? ஊழியக்காரங்க. இன்னைக்கு நாம யார் செய்வோம்? ஊழியக்காரங்களை தான் மேன்மைப்படுத்துறோம். நல்லது, சரி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு. பாராட்டப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது யாரு? இயேசு கிறிஸ்து. மேன்மைகளை கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கே கொடுக்கிறார். இங்க சம்மந்தமே இல்லாத கல்யாண வீட்டுக்காரன் பேர் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா அந்த வேலைக்காரருடைய விசுவாசம், சொன்னது யாருக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு தெரியும், சொல்வது யாருக்கு தெரியும். அவர் சொன்னாலும் கட்டளையிட நிற்கும். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். எல்லாம் நமக்கு தெரியும், அதை சொன்னபடி செய்கிறோமா? ஏனென்றால் நம்முடைய அறிவு விசுவாசத்துக்கு தடையாக இருக்கிறது. எனக்கு உண்மைதானே? இன்னைக்கு அறிவு தான் விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனம்.
ஆனாலும் அவன் எல்லா வாயிலும் ஆஹ், சந்தேகப்படாமல் எள்ளளவும் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே விசுவாசத்தோட கேட்க கடவன். அவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் ஒப்பாயிருக்கிறான். அலைக்கு ஒப்பாயா இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடுகளவு கூட எள்ளளவு எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல். அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி வைத்தால் எள்ளளவு எவ்வளவாயினும் சந்தேகப்படவே கூடாது. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அதான் சந்தேகம் வரும். 2 கொரிந்தியர் 5:6 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:6. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப நமக்கு விசுவாச வாழ்க்கை வேணும். அது அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தம் குறைவு. அதை சம்மந்தப்படுத்தவே கூடாது. அறிவு உலகத்தின் காரியங்களை பகுத்தறியும், நுட்பமே ஆராய்ச்சி செய்யும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைய இது நடக்குமா நடக்காதா? ஏன்னா அவர் புத்தி கேட்டாத காரியங்கள், ஆச்சரியமான செயல்களை உண்டாக்குகிறவர். அப்படிப்பட்ட தேவன். இப்ப நம்முடைய அறிவை விசுவாசத்தோடு ஒப்பிட்டு நாம பார்ப்போமானால் நமக்கு சந்தேகம் வந்துவிடும். செங்கடல் எப்படி பிளக்கும் என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்களானால், அறிவை சார்ந்த காரியங்களை ஆராய்ச்சி செய்வீர்களானால் அவிசுவாசம் வந்துவிடும். இன்னைக்கு நாத்திகர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப அறிவு பெருத்தவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள். ஆனால் தேவன் இல்லை என்று சொல்வார்கள். காரணம் அவருடைய அறிவு. இன்னைக்கு நாம அறிவு தேவை, உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விசுவாசம் என்பது நம்முடைய புத்தியை சாராது, அது வித்தியாசமானது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உனக்கு அறிவை இதோட சேர்க்கவே கூடாது. காணாதவர்களை விசுவாசிக்கணும். ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குன்னு நாம் நம்புறோம். வானத்துல சூரியன் சந்திரனை நாம் பார்க்கிறோம். எனக்கு அதுக்கு புத்தி வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். பல காரியங்களை நாம் அறிகிறோம். ஆனா காணாத ஒரு உலகம் இருக்கிறது, 3ஆம் வானம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? அவங்க போயிட்டு வந்தாங்க, யாருன்னு சொன்னதில்லை. அது எப்படிதான் இருக்குன்னு சொல்லி வேதத்துல வருஷப்படுத்தி எழுதப்படவும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை ஒழிய அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. போய் வந்தவர்களும் பவுலும் கூட அதை குறித்து பெரிய அளவில் எழுதி வைக்கவில்லை. ஆனா நாம விசுவாசிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் புத்தி கிட்டாத காரியம். கண்ணிமை நேரத்துல 3ஆவது வாரத்துக்கு போக முடியுமா என்று ஒரு கேள்வி எழுங்குமானால் நமக்கு அறிவு சொல்லலாம். அது எப்படி? ஒளியின் வேகத்தை காட்டிலும் ஒளியின் வேகத்தை காட்டிலுமா வேகமாக சென்று விட முடியும்? நம்முடைய ராக்கெட்டே 6 மாசம் கழிச்சு தான் மார்ஸ் சுத்தி கிட்ட நெருங்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு அப்பாற்பட்ட வானத்துக்கு எப்படி போக முடியும்? புவியீர் விசையை எப்படி தாண்ட முடியும் என்றெல்லாம் பல கேள்விகளை கொடுக்கும். அதுதான் பிரசங்கி 1:18 மிக அழகாய் யார் எழுதியிருப்பா? உலகத்தை கற்று தேர்ந்த பல நீதிமொழிகளையும் பல கவிதைகளையும் எழுதின அனந்த ஞானம் படைத்த சாலமன் எழுதுகிறார். பிரசங்கி 1:18. அறிவு ஞானத்திலே அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் நோவுனா மற்றவர்களுக்கு வலி வேதனை கொடுக்கிறவன். நமக்கு ஓவர அறிவு இருந்தாலும் ரொம்ப சந்தேகம் வந்துடும். உண்மைதானே? அதுக்காக முட்டாள இருக்க சொல்லல, அறிவை ஓரங்கிட்டு. அதனால்தான் பவுல் மிக சிறப்பாய் படித்தவன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வருகிறான். வந்த எப்ப அந்த அறிவுக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் ஒத்து வரவே வராது. அது குப்பை என தூக்கி போட்டு விட்டானாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டான். அப்ப அந்த விசுவாசம் சொல்லுகிறான், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், விசுவாசத்தை ஓடி முடித்தேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பிராக்டிக்கலான வார்த்தை. நீங்க படிக்கக்கூடாது, உலகத்தை அறியக்கூடாது, அதெல்லாம் எல்லாத்தையும் படிங்க, எல்லாவற்றையும் தேருங்க. அதற்கு அப்பாற்பட்டு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. எக்மோர்ல டாக்டர் சந்தோஷம் அவருடைய ஆஸ்பத்திரி. அந்த டாக்டர் சந்தோஷம் மிகப்பெரிய
மருத்துவர், அரசியல்ல பெரிய வல்லுனர், சந்தோஷபுரம் அல்லது தாமரத்தில் டிபி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் உருவாக்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம். காமராஜரோடு நெருங்கினவர், ராஜாஜியோடு நெருங்கினவர், எம்பியாக இருந்தவர், பெரிய டாக்டர். அவருடைய ஹாஸ்பிட்டல் டாக்டர் சந்தோஷம் கிளினிக். இன்னைக்கு அவருடைய 3 பிள்ளைகள், 3 பேருமே தலை சிறந்த நிபுணர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் நிபுணர்கள். ஆனா அவங்க ஆஸ்பத்திரிக்கு மேல எழுதி வச்சிருக்காங்க, we treat, Jesus heals. என்ன உண்மை பார்த்தீங்கன்னா, நாங்க ட்ரீட்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுக்க தெரியும். ஆனா சுகமாக்குறது இயேசுவால். அதுக்கு தாங்க விசுவாசம். ஒரு 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? அவனுக்கு இல்லாத பணமா? அவனுக்கு இல்லாத வைத்தியர்களா? ஒரு வேலைக்காரர் சுயனப்பட்டு கிடக்கிறான், அவன் மேல இறக்கம் கொண்டு, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுயனமா இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க வாங்க கை நடிய பாருங்க, அவனுக்கு மருந்து கொடுங்கலாம் சொல்லல. அவன் 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறான், வந்து கெஞ்சுக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உடனே அது பார்க்கிற, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளும் காணவில்லையே. அந்த சனமே அங்க வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று பார்க்க. அது என்ன வியாதியோ, என்ன காய்ச்சலோ, அல்லது அம்மையோ, வைசூரியோ, கால்ராவோ தெரியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அங்க அர்த்தம். எனக்கு அந்த விசுவாசம் இன்னைக்கு உனக்குள் எப்படி இருக்கிறது? புத்தி கேட்டா அது அதிசயமான காரியங்கள். நீங்க நம்புங்க, வேதத்துக்குள்ள அதிசயங்களை காண முடியாது. என் கண்களை திறந்துடணும் கேளுங்க, அது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அறிவு என்ன செய்யும்? சமாதானத்தை எடுத்துவிடும். ஆனா விசுவாசம் சந்தேகத்தை நீக்கிவிடும். கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் உன் வாழ்க்கையின் சந்தேகங்களை நீக்கி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எதுல நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அப்ப கர்த்தரை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் சந்தேகத்துக்கு இடமே. இந்த டவுட்டிங் தாமஸ் சொல்லப்பட்டிருக்கிறதுல, தோமா டவுட்டிங் தாமஸ் சந்தேகப்பட்டார், ஆனா கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். சரி, இப்போ 3வது முறையாக அவர் சீசரிடத்துல வருகிறார். இந்த 40வது நாள்ல 3வது முறையாக சீசருக்கு வருகிறார். இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சீமோன் பேதுருவும் தோமாவும் ம் கல்லியா நாட்டில் உள்ள கானா ஊராகிய ம் நாத்தான்வேலும் செபுலோன் குமாரரும் வேறு 2 பேரும் அவர்கள் சீசர்கள் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சீசர்களுக்கு 2 முறை தரிசனம் ஆயிட்டாரு. ஆனா இப்போ 40 நாள் ஆகுது. இப்போ என்ன ஆயிட்டு? பின்மாற்றம் வந்து விட்டது. சாப்பிடணுமே, வயிறு எவ்வளவு நாள் பட்டினியா போட முடியும்? குடும்பம் இருக்க, அந்த குடும்பம் சூழ்நிலைகள், பசி, வறுமை, பணக்குறைவு இதெல்லாம் வந்த உடனே சுகமாய் வாழ்ந்த பழைய காரியங்கள் தான் ஆபத்துக்கு வரும். விட்டு வந்த எய்த்து. இப்போ மண்ணா சாப்பிட்றாங்க, காடை சாப்பிட்றாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க, ஏர் கண்டிஷன் லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை கிடையாது, சுகமான வாழ்க்கை, கூடார வாழ்க்கை. பகல்ல வெயில் இருக்காது, இரவுல குளிர் இருக்காது. எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. 40 வருஷம் மனாந்திரம் நினைக்கிறீங்க, ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் எய்ப்த நினைக்கிறாங்க. ஐயோ நாங்க எய்ப்துல பேரிக்காய் சாப்பிட்டோமே, ஐயோ நாங்க பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோமே, சிவாஜி படம் பார்த்தோமே, ஐயோ நாங்க அப்படி கோயில் திருவிழாக்கு போனோமே, கூத்தாடினோமே, கும்மாளம் அடிச்சோமே, ஐயோ அன்னைக்கு தண்ணி அடிச்சோமே, இன்னைக்கு இப்படிலாம் ஆகி போச்சு. வாழ்க்கையில கிறிஸ்துக்குள் வந்த பிறகு சில வராந்திரமான சூழ்நிலைகள் வருவது போல் இருக்கும். உன்னை விட்டு வந்த எய்ப்து நமக்குள் வந்துவிடும். நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய கரம் பிடித்து விட்டார், அவருடைய கலப்பையில் கை வைத்து விட்டாய். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். லூக்கா 9:62. அதற்கு இயேசு
கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பார்க்கிற எவனும் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு கலப்பை வயல் உழுகிறவ கலப்பை பிடிச்சு முன்னோக்கி போக்கணும், பின்னோக்கி பார்க்கவே கூடாது. இன்னைக்கு எனக்கு கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், நீ அவருக்கு பின் செல்லுகிறார். நீ உனக்கு முன் செல்லுகிறவரை தான் நீ பார்க்க வேண்டும். உனக்கு பின்னால என்ன நடக்குன்னு முதுக பார்க்க முடியுமா? உன் முதுக நீ பார்க்க முடியாது. உனக்கு முன்னால் செல்கிற கர்த்தருடைய முதுகை பார்த்து நீ கடந்துக்கும். அன்னைக்கு கலப்பையில கை வச்சுட்டு ஏண்டா ரசிக்கப்பட்டோம் தெரியல. பழைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல நாள் பொழுது தண்ணி அடிக்க முடியல, ஒரு சினிமா பார்க்க முடியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பழைய ஃப்ரெண்ட்ஸோடு கூத்தடிக்க முடியல. கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு தனியா இருக்க வேண்டியிருக்கு. என்ன வாழ்க்கை! விட்டு வந்த எகிப்தை குறித்து ஏக்கம் கொள்ளாதீர்கள். அதை குறித்து நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு வந்து விட்டோம். மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை குறித்து புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள், சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள். சிலர் சுகமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள், செல்வமாய் வாழ்ந்திருப்பார்கள். கிறிஸ்துக்குள் வரும்போது சில குறைகளோடு இருக்கலாம். ஆனாலும் அந்த விட்டு வந்த சுக வாழ்வை நோக்கி பார்க்காதீர்கள். நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவங்க பார்க்க பின்மாற்றம். இயேசுவோடு கூட இருந்தவர்கள், 3.5 ஆண்டுகள் இருந்தவர்கள், அற்புதத்தை பார்த்தவர்கள், அவர் செய்த அற்புதத்தின் பலனில் கிடைத்த அப்பத்தை புசித்தவர்கள், இவர்களை பேய் பிசாசுகளை ஓட்டினவர்கள், இயேசுகள் சிலர் அறையப்பட்டதை பார்த்தவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அதுக்கு பிறகு 2 முறை தரிசனத்தை பார்த்தவர்கள். இப்போ இனிமே நம்ம உழைக்கிற வழியை பார்ப்போம்னு சொல்லி, பிழைக்கிறதுக்கு அடுத்த காரியங்களை பார்ப்போம் என்று சொல்லி உலகத்துக்கு அடுத்த காரியத்தை தேடி அவர்கள் விட்டு வந்த மீன் பிடிக்கிற தொழிலை தேடி போகிறார்கள். அவன் போனா பரவாயில்ல, அவன் கூட 7 பேரை கூட்டு போனான். இதுல நாத்தான்வேலும் இருக்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட நாத்தான்வேலும் இருக்கிறாரு. 1+7 8 பேர் போயாச்சு, மீன் பிடிக்க போயாச்சு. அது எப்படி கிடைக்கும்? நீ இயேசு கிறிஸ்துவை விட்டு போனால் அது எப்படி உனக்கு கிடைக்கும்? வெறுமை. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பை பாருங்கள், அதான் தாயிலும் மேலானவர். நம்மளை மறுதளிச்சாங்க, காட்டி கொடுத்தாங்க, அட்டி கொடுத்தான் செத்துட்டான். மறுதளிச்சவன் இருக்கிறான். நான் உயிரோடு எழுப்பி அவருக்கு தரிசனத்தெல்லாம் கொடுத்த பிறகு கூட இப்படி மீன் பிடிக்க போயிட்டாங்களேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவளுக்கு அவர் மேல் கோபப்படல. தாயோடு கூட நிற்கிறார். அவர்கள் கரையில் நிற்கிறார். சுடப்பட்ட அப்பத்தையும் மீனையும் பொரித்த மீன்களையும் வைத்துக் கொண்டு நிற்கிறார். பாருங்க எவ்வளவு அற்புதமான பேர். அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்தார்கள். அப்ப இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? விட்டு வந்த பழைய எய்த்தை நினைப்பாங்க, பழைய வாழ்க்கையை நினைப்பாங்க. அதே சுக வாழ்க்கை நமக்கு கிடைச்சிட்டா பரவாயில்லையே நினைப்பாங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பழைய வாழ்க்கை நினைக்காதீங்க. அது வேதனையான வாழ்க்கையோ அல்லது சுகமான வாழ்க்கையோ அது வேண்டாம். நமக்கு முன்னோக்கி பார்க்கிறவர்கள் நம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைத்து விட்டோம். நம்முடைய கண்களை அவரிடத்தில் உடன்படிக்கை செய்து விட்டோம். அவர் மேல் கண்களை உடன்படிக்கை செய்த பின்பு அந்நிய ஸ்திரீகள் மீது நோக்கமாய் இருப்பது எப்படி? வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அவர் காட்டின வழியில நம்ம செய்ய வேண்டும். அவை கலப்பில் கைவிட்டால் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. இன்னொரு வசனம் இருக்கு. ஏன் பின்னிட்டு பார்க்கிறார்கள் என்றால் 8:13 லூக்கா 8:13 ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் ரட்சிப்பை பெற்ற பிறகும் பின்மாற்றத்துக்கான காரணங்கள். லூக்கா 8:13 கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் நிற்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் சோதனை காலம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது, ரட்சிக்கப்பட்டாயிற்று, சில அற்புதங்களை பார்க்கிறோம். ஆனா அந்த வசனத்துக்குள்ள வேர் ஒன்ற வேண்டும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப வேதத்தின் வசனங்களில் ஆழ வேண்டும். ஒரு வேறு ஆழமாய் போனால்தான் அந்த பயிர் என்ன செய்யும்? மிகுந்த பலனை கொடுக்கும். வசனத்தை கேட்கிறோம், ஓ நல்லா இருந்தது, வர வர மாமியா கழுத போல மானான்னு சொன்ன மாதிரி சில வசனத்தை கேட்பதிலே ஓ இதான் எங்களுக்கு தெரியுமே, ஓ இதுதான் எங்களுக்கு தெரியுமே. தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஆழத்துக்குள் போக வேண்டும். வலையை ஆழத்தில் போடுங்கள். திரளான மீன்களை பிடித்தார்கள். அப்போ வசனத்தின் ஆழத்துக்குள் நாம் போக வேண்டும். அதுக்கு ஆவியான உதவி செய்வார். இவர்கள் என்ன செய்தார்கள்? சோதனை வந்தபோது
வசனம் இவர்களுக்குள் இல்லாததுனால வழிமாறி போனார்கள். இயேசு கிறிஸ்துவோடு அநேகர் வந்தார்கள், பெருங்கூட்டம். ஒரு காலகட்டம் வரும்போது, என்னப்பா நிறைய பேரை காணோம். இல்லப்பா, அவங்க எல்லாம் அப்பத்தை புசித்தவர்கள். என் கூட வந்தா அப்பம் கிடைக்கும், சோறு கிடைக்கும், கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும் நினைச்சு வந்த கூட்டம். அது ஒரு நாள் கிடைக்காதனே பின்மாறி போயிடும். இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை நம்பி நீ இயேசு கிறிஸ்து பின்வருவாயானால் நீ விட்டு விலகி ஓடி போய் விடுவாய். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி வருவாயானால் நிலைத்திருப்பாய். அவரில் நிலைத்து நிற்கிறவனே மிகுந்த பலன் கொடுப்பான், கனி கொடுப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னொன்று, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்துல இருக்கு. யோவான், நீங்க இப்பதான் சொன்னீங்க வசனத்தின் ஆழத்துல போகணும்னு சொல்லி. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின் வாங்கி போனார். அநேகர் தரலா வந்தாங்க, அற்புதத்தை பார்த்தவங்க. ஆனா கடைசியில 12 பேர் தான் கூட இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 120 பேர், இவ்வளவுதான், 132 பேர் தான். அது 12 பேர் அடங்கிய 120 பேரா அல்லது 132 பேரா? இல்ல, கொஞ்சம் பேர், சொற்பமான பேர். நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நாங்கள் யாழத்தில் போவோம், உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டே. அதனால ஒரு 12 பேர் தான் கூட இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவ. அப்ப அவருடைய உபதேசம் கடினம். இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் கடினமாக இருக்கும். ஆனா பழகிட்டா எளிமையா இருக்கும். இப்போ சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஓட்டுறது 2 வீலர்லயே ரொம்ப கஷ்டமானது சைக்கிளிங் தான். நம்ம அது எளிமையான சாதனங்கிறதுனால ரொம்ப ஈஸியா நினைக்கிறோம். ஆனா ரொம்ப கடினமானது. யோசிச்சு பாருங்க, 2 வீலர் நம்ம எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறோம். போட்டு பெடல் பண்ணி ஓட்டுக்கிறோம், மோட்டர் வைத்து ஓட்டுக்கிறோம். எப்படி ஒரு 2 வீலர் ஓட்டுக்கிறது தான். 4 வீலர் ஓட்டுறது எளிது. ஆனா ஒரு 2 வீலர் ஓட்டும் போது எந்த பக்கம்னாலும் சரியெல்லாம். ஆனா எவ்வளவு ஈஸியா ஓட்டுறோம். எல்லாமே பழகிவிட்டால் எளிது. அப்ப அந்த வசனத்துக்குள்ள நம்ம பழகணும். இந்த வார்த்தைக்குள்ள அதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவ உபதேசங்கள் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இதுலதான் வேதமே அடங்கி இருக்கிறது. அதன்படி நாம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ அவருடைய வசனத்தை தியானித்து ஆராய்ந்து அதன்படி நாம் நடப்போமானால் கடினமான உபதேசமா இருக்கு, எளிமையான உபதேசமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவ உபதேசம் எல்லாமே எல்லாரும் பின்பற்றக்கூடிய எளிமையான உபதேசம் தான். ஆனா நமக்கு விட்டு வர மனசு இல்லை. சில சுலமான காரியங்களை விட்டு வர மனசு இல்லை. அதனால்தான் கடினமாய் தோன்றுகிறது. இப்ப நாம் ஒரு பகுதியில சுகமா வாழ்ந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு சென்னையிலே வாழ்ந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு போறதுக்கு யோசனையா இருக்கும். ஐயோ, அங்க ஒண்ணுமே இருக்காத, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வாழ பழகி விட்டால் எல்லாருமே நல்லாதான் இருக்கும். ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கு கடினம்னு நினைக்கிறோம். ஆனா அதே 2 பேர் ஓட்டத்தானே செய்யறோம். லட்சக்கணக்கான பேர் ஓட்டுக்கிறாங்க. இப்ப எதுவுமே பழகத்தான் இருக்கும். அவங்க பார்க்கிறோம் அவருடைய உபதேசம் கடினமானது என்று சொல்லி அநேகர் பின்வாங்க. ரொம்ப கடிஞ்சி சபையில பேசினாலும் சிலங்க என்ன செய்வாங்க, ஐயோ மாஸ்டர் போட்டு போட்டு அடிக்கிறாரு. தீட்டத்தான் கரி வைரமாக மாறும், கல்லு வைரமா மாறும். பட்டம் தீட்டப்பட வேண்டும். அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ளே ஜொலிக்கும் வைரங்களாய் மாற வேண்டும் என்றால் இந்த வசனத்தினால நம்ம பட்டை தீட்டப்பட வேண்டும். கடினமான உபதேசம். ஒரு ஐஸ்வர்யம் வந்தான், பணக்கார வீட்டு பையன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுகிறாயா? ஆமா ஆண்டவரே. பெர்ஃபெக்டா. தாய் தகப்பனெல்லாம் கனம் பண்ணுகிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் தாய் தகப்பனெல்லாம் கனம் பண்ணுங்க. அப்படி சொல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அவள் சொன்ன பொண்ணதான் கட்டினேன். எல்லாரும் ஓ பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கியாப்பா, பிரமாணத்தின்படி ஒரு குறையும் இல்லை, ஆயினும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. அடுத்து நிறைய செல்வம் இருக்கு, அதை விற்று தர்த்தருக்கு கொடு என்று சொன்னார். ஒரு டெஸ்ட் வச்சார். அதை விற்று தர்த்தருக்கு இவன் போனவன் தான் அதுக்கு திரும்பியே காணும். அதான் சொன்னார், செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று தான் சொன்னார். இம்பாசிபிள். முடியவே முடியாதுன்னு சொல்லல, நாட் பாசிபிள்னு சொல்லல, கொஞ்சம் அரிது என்றுதான் சொன்னார்.
எனக்கு அருமையா தேவச்சன், இன்றைக்கு நீ கடினமான உபதேசம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விட்டு விலகாது. கடினமான உபதேசம் இருக்கிற இடத்துல தான் அவங்க ஆசீர்வாதம் மிகுதியாய் இருக்கும். நீ ஜொலிப்பாய். சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு காரியம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானானால் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இங்க பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை என்ன செய்யணுமா? அதை அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இப்போ வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் கட்டளைக்கு உட்பட்டது. அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறாமல் போகும்போது, அது நிறைவேற காத்திருக்காமல் போகும்போது, எந்த வாக்குத்தத்தமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக சில கட்டளைகளோடு தான் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதுல என்ன கட்டளைகள் இருக்குது என்று பார்த்து நம்ம சீர்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அது எந்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆனா நமக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டா, கையில காசு வாயில தோசை, ஃபாஸ்ட் ஃபுட் ரகம் தான். துரிதமாய் வந்து ஆசீர்வாதம் தங்காது. ஒரு வாக்குத்தத்தை பெற்ற நாம் அது நிறைவேற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி எத்தனை காலத்து தான்யா? ஆனானப்பட்ட ஆபிரகாமே கொஞ்சம் அவசரப்பட்டாரு. நான் எம்மாத்திரம் அவசரப்பட்டதுனால கிடைச்ச பலன்? அது வாக்குத்தத்தை சொன்னார், சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அதுல பதறி போய் சில காரியம் செய்துவிடக்கூடாது. ஆண்டவர் தான் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி நாம அதை அடைவதற்கு முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது. அப்போஸ்தலர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள். எபிரேயர் 10, 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவோமானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். இப்ப நம்ம ஆத்மா ஈடேறத்தக்கதாய், அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அதை அவரே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி காத்திருக்கணும். சிலது சொல்லிட்டு நீ இதை செய்ய என்று சொல்வார், அதை நீங்க செய்யலாம். ஆனா ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் இந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்ப எத்தனை காலத்தான் காத்திருக்கிறது? நானும் பார்த்துட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, கர்த்தர் சொன்னதை எனக்கு செய்யலையே. அதுவே சந்தேகம். கர்த்தர் சொன்னால் செய்கிறவர். அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, வசனத்தை நிறைவேற்றாத தேவனும் அல்ல. நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அவர் ஒன்று சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உன் ஆயுசு காலத்தில் நிறைவேற்றுவார். சிலவற்றை உன் சந்ததிக்கு என்று சொல்லியிருப்பார், அது உன் சந்ததியில் நிறைவேறும். ஆனா உன் ஆயுசு காலத்துக்கு என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீ காத்திருக்கத்தான் வேண்டும். ஐயா சொன்னாரு, ஏன் செய்யல, இன்னைக்கு செய்திருவாரா, எப்ப செய்வாரு, ஒருவேளை நான் தவறி விட்டேனோ, எது தப்பு இருக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி மண்டைப்பட்டு குழப்பப்படாது. ஆண்டவரே, நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீ சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நிறைவேற காத்திருக்க வேண்டும். இதுலதான் நிறைய பேர் பின்வாங்கி விடுங்க. ஆமா, ஊழியக்கார் போய் சொல்லிட்டார், எனக்கு அவர் ஏதோ எமோஷனல் சொல்லிட்டார், அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே காத்திருந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். விசுவாசி, நீ பயப்படாத, பதறாதே. ரட்சிக்க கூடாது, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் தாம் சொன்னதை செய்யும் ஓய்ந்திருக்க மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உன்னை காட்டிலும் அவர் நினைவுள்ள தேவன். அவர் நினைவோடு முன் நினைவாய் இருக்கிறார். அவர் உனக்கு ஒண்ணு சொல்லிட்டு அவரை மறந்து போகிற தேவனும் அல்ல.
அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஐயோ, நிறைவேறவில்லையே, காலம் கடந்து போய் விட்டதே, காலத்தில் கிடைத்தால் தானே நல்லது, அப்படி இப்படின்னு நினைச்சு பெற்ற ரட்சிப்பை இழந்து போக முடியாது. பின்வாங்கி போகாது, பின்னிட்டு பாருங்கள். எப்பொழுதும் உடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். முன்னோக்கி பாருங்கள், பின்னோக்கி பார்க்கவே பார்க்க. அப்ப அங்க சீடர்கள் பார்த்தார்கள், பயம். யூதர்களுக்கு பயந்தார்கள். பயந்ததுனால என்ன வந்துச்சு? அவர்களுக்கு ஆஹ் என்ன வந்துச்சு? சமாதானத்தை இழந்துட்டாங்க. அடுத்தது சந்தேகம் வந்துச்சு. தோமாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவிசுவாசம் வந்துவிட்டது. இங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக நிறைவேறும் என்று காத்திருக்கிற நம்பிக்கை இல்லாததுனால அங்கே மீண்டும் நினைச்சிட்டு அவிசுவாசம் வந்துவிட்டு பின்மாற்றம் வந்துவிட்டது. பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அவரை ருசித்து பார்த்து விட்டு அதற்கு பிறகு நாம் பின்னிட்டு போவோமானால் அது முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிக கேடுள்ளதாய் இருக்கும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அன்னைக்கு சீஷர்களுக்கு இதைத்தான் அன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அப்ப அன்னைக்கு பயப்படாதீங்க, சமாதானம் உங்களுக்கு உண்டாயிற்று. அதே நேரத்துல எந்த இடத்துலையும் அவருடைய வார்த்தைகளில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். சந்தேகம் வந்து விட்டால் விசுவாசம் போய்விடும். அவை தாமதிக்கிறார் என்று நினைத்து இது நமக்கு செய்ய மாட்டார் என்று முடிவு விட்டு நீங்க காத்திராதபடி பின்மாறி போய்விடாதீர்கள். காத்திருங்க, முன்னோக்கி செல்லுங்கள். அவர் சொன்னதை செய்ய வல்லவர். இதே போல எத்தனையோ பேர் இருக்கிறார், அவர்களையும் சீசர்களாக்க வேண்டும். விசுவாசிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார், அவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்க. அப்ப எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில பயம் வரும்போது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சந்தேகம் வரும்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இந்த சீசர்களைப் போல ஓடி விடாதீர்கள். அந்த சீசருடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், உயிரோடு எழுப்பின தேவன். உன்னையும் என்னையும் உயிரோடு எழுப்ப வரப்போகிற தேவனுமாய் இருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கிறதா. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடும், தேவன் நோக்கி பார். நன்றி தகப்பன், நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. தகப்பனே, நீர் உயிரோடு எழுந்த தேவன். நீர் வரும் நாள் வரைக்கும் நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியான துணையாய் தந்திருக்கிறீர். நீர் வரும் நாளிலே நாங்கள் உயிரோடு எழுப்பப்படுவோம், இல்லை என்றால் மறுரூபமாக்கப்படும். அந்த நிச்சயங்களுக்கு உண்டாயிற்று. இனி நாங்கள் பயப்பட மாட்டோம். பயந்தால் சமாதானத்தை இழந்து போவோம். நாங்கள் எந்த இடத்திலும் சந்தேகம் கொள்ள மாட்டோம். கடுகளவு கூட சந்தேகம் கொள்ள மாட்டோம். சந்தேகம் வந்து விட்டால் நாங்கள் விசுவாசத்தை இழந்து போவோம். அப்பா, நாங்கள் முன்னோக்கி செல்வோம் என்ற பிரதிஜை எடுத்து விட்டோம். கலப்பையில் கை வைத்து விட்டோம். என்னை பின்னிட்டு பார்க்க மாட்டோம்.
பின்னிட்டு பார்த்த உப்பு தூணாய் மாறிவிடுவோம். நன்றி தகப்பன். நாங்கள் இன்னும் முன்னோக்கி பார்ப்போம். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்க முடியாது. கண்களை உம்மிடத்திலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். பாமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் கூட சாய மாட்டோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கும். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் உண்மை காணும். அந்த யோபுவின் விசுவாசம் எங்களுக்கு உண்டாயிற்று. நீ சொன்னதை செய்யும் அளவுக்கு ஓய்ந்திருக்க மாட்டேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஏற்ற வேளையிலே உயர்த்தும்படி உன்னை பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கியிருக்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏற்ற காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த வாக்கு தத்துவம் அதை நாங்கள் விசுவாசித்து காத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுங்கப்பா. நிறைவேறக்கூடாதபடி எங்களுக்குள் சுயமோ எங்கள் புத்தியோ காணப்படுமானால் அதை எங்களை விட்டு அகற்றி போடும். அதை எங்களை விட்டு அகற்றி போடும். விசுவாசி பதறக்கூடாது அப்பா. நாங்கள் நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போய் அப்பா எதையோ பிடிக்க போய் எதோ பிடிச்ச கதையா மாறிடக்கூடாது ராஜா. அதை இறக்க பாராட்டுங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் அந்த மற்ற சீசர்களுக்கு சொல்ல அவர்களையும் பலப்படுத்த எங்களுக்கு கத்துரைதான். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பயத்தை எடுத்து போடும். நிறைவான சமாதானத்தை கட்டளையிடும். அவருடைய சந்தேகத்தை நீக்கி போடும். அப்ப அவர்களை பலப்படுத்தும். நன்றி ராஜா. பின்வாங்கி செல்லாதபடி முன்னோக்கி செல்ல கிருபை வராட்டு. மாறாத நேசர் கிருபைக்கு இறக்கத்துக்கு ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தால் மூடி மறைத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். பிரைஸ் லார்ட்.